மாவட்டத்தின் தோட்டப்பகுதிகளில் காட்டியானின் தாக்குதலில் உயிர்கள் மரணமடைவது தொடர்ந்து வருகிறது. இறுதியாக சின்னக்கானலில் மரணமடைந்தவர்தான் சூரியன் அலியை சேர்ந்த மாரி. கடந்த 20 ஆண்டுகளில் ஹைரேஞ்ச் பகுதியில் 54 பேர் காட்டியானி தாக்குதலில் உயிரை இழந்துள்ளனர். ஏலம் தேயிலை தோட்டங்களில் உள்ள பசுமைக்கு நடுவே மரணமும் மறைந்திருக்கலாம் என்ற பயத்துடன் தான் இப்போது இடுக்கியில் மலையோர பகுதியில் மக்கள் வசித்து வருகின்றனர். சூரியநிலையில் காட்டியானியின் முன்பு பரிதாபமாக கொல்லப்பட்ட மாரியம்மா தான் இறுதியாக இந்த வனவிலங்கு தாக்குதலில் கொல்லப்பட்டவர். வீடும் விவசாய இடமும் நாசம் செய்வது மட்டுமல்லாது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கி மனிதர்களை கொல்வதும் காட்டியானைகள் தொடர்ந்து வருகின்றன. அரிசி கொம்பனை மாற்றிய போதும் சின்னக்கானல் சாந்தமாரை பஞ்சாயத்துகளில் காட்டியானை பயத்திற்கு குறையவில்லை. தோட்டப்பகுதிகளில் சுற்றித் திரியும் சக்கை கொம்பன் உட்பட உள்ள காட்டியானைகள் மக்களின் உயிருக்கு ஆபத்தாக மாறியுள்ளன. தோட்ட தொழிலாளிகளுக்கு அதிகாலை வேலைக்கு செல்வதற்கோ குழந்தைகளுக்கு பயமில்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. അപകടം ഉണ്ടാകുന്ന ഒരു സ്ഥലം തന്നെയാണ്. അവിടെ തന്നെ ബാബു എന്ന് പറഞ്ഞ ഒരു വ്യക്തിനെ കൊന്നപ്പോഴും ഞങ്ങൾ വിളിച്ചപ്പോൾ റോഡില്ലാതെ സംഭവം തന്നെയാണ്. പക്ഷെ ഈ പ്രാവശ്യം തന്നെ റോഡ് ഉണ്ടാക്കി കൊടുക്കാനൊന്നും പറ്റുന്ന കേസില്ല. പക്ഷെ ആറാഴ്ചക്കാരുടെ ഒരു തീരുമാനം അവിടെ എത്തിയിരിക്കുന്നു. ராத்திரி பகல் டியூட்டி, ராத்திரி ஒரு டியூட்டிக்கும் பகல் ஒரு டியூட்டியும். மாநிலத்தில் அதிகமான காட்டியானை தாக்குதல் நடந்துள்ள சின்னக்கானல் சாந்தமாரை பஞ்சாயத்துகள் உட்படும் தோட்டப்பகுதியில் வனவிலங்குகளின் தாக்குதலுக்கு இதுவரை நிரந்தர தீர்வு காண முடியவில்லை. கடந்த 20 வருடங்களில் மட்டும் கணக்குகளை பரிசோதித்தால் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2024-25 வருடங்களில் மட்டும் 11 பேர் இங்கு காட்டியானை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 2024 6 பேரும் 25 5 பேரும் காட்டியானின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். மனிதர்களை வனவிலங்குகள் தாக்குவதை இல்லாமல் செய்ய சரியான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வனத்துறை கூறி வரும்போதும் இறுதியாக மனிதர்கள் கொல்லப்படும் சின்னக்கானலிலும் சாந்தமாரிலும் அதிகாரிகள் இதை கண்டு கொள்வதில்லை. காட்டியானை தாக்குதலில் யாராவது இறந்தால் மட்டுமே மக்கள் பிரதிநிதிகளும் வனத்துறை அதிகாரிகளும் ஓடி வந்து வாக்குறுதிகளை அளித்து செல்கின்றனர். ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அடுத்த விபத்து நடக்கும் வரை அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு திரும்பி கூட பார்ப்பதில்லை. ഓരോ വർഷവും റേഞ്ച് ഓഫീസർ അടക്കമുള്ള ഉദ്യോഗസ്ഥന്മാർ, വനംവകുപ്പിലെ ഉദ്യോഗസ്ഥന്മാർ, മറ്റ് രാഷ്ട്രീയക്കാരെ ജനസമൂഹത്തിലേക്ക് വിളിച്ചിട്ട് ഇവിടെ കാട്ടാന ശല്യത്തിൽ നിന്നും ആളുകളെ സംരക്ഷിക്കാൻ എല്ലാവിധ നടപടിയും ഉണ്ടാവും, ഫെൻസിങ് ഇടാം, എല്ലാ പദ്ധതികളും സംബന്ധിച്ച് ഇവർ പറയുകയൊക്കെ ചെയ്യും. പക്ഷേ ഈ പറയുന്ന ഒരു വാക്കും ഒരു കാലഘട്ടത്തിലും പാലിച്ചിട്ടില്ല. നിരന്തരമായി കാട്ടാന, അതായത് അരിക്കൊമ്പനെ പിടിച്ച സന്ദർഭം മുതൽ നമ്മളിവിടെ കാണുന്നതാണ്. അതിനുശേഷം പലരെയും ഇവിടെ കൊന്നിട്ടും ഇതിനൊന്നും ഒരു ശാശ്വതമായ പരിഹാരം ഇതുവരെ ഉണ്ടായിട്ടില്ല. വനം വകുപ്പ് യൂക്കാലി നട്ടുപിടിപ്പിച്ചിട്ട് യൂക്കാലി, അതായത് ഭൂമിയുടെ അന്തകന, അതുകൊണ്ട് ഒരു പ്രയോജനം. അതിൻ്റെ അടിയിൽ കാട്ടാനൊന്നും നിൽക്കത്തില്ല, അതിന് പുല്ല് പോലും കിളിക്കില്ല, അതുങ്ങൾക്ക് തീറ്റയില്ല ഒരു ഭാഗത്ത്. ഇതെല്ലാം നേരത്തെ നമ്മൾ കൂടുതൽ റിപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുള്ളതാണ്. പക്ഷേ ഈ രീതിയിൽ ഇത് തുടരുന്നത് ശരിയാകത്തില്ല. ശാശ്വതമായ പരിഹാരം ഉണ്ടാകണം. മാത്രമല്ല ഈ മരണപ്പെട്ടു പോയ ഇവർക്കും കുട്ടികൾക്കും അർഹമായ നഷ്ടപരിഹാരം കൊടുക്കണം. இது தന്നെയാണ് ഞങ്ങളുടെ ഇവിടുത്തെ പൊതുജനങ്ങളുടെ ആവശ്യം. காட்டியானை தாக்குதலுக்கான தடுப்பு திட்டங்கள் அறிவிப்புகளாக மட்டுமே உள்ள நேரத்தில் வனத்துறையின் தோல்வியால் இங்குள்ள மக்களுக்கு சொந்த உயிரே இல்லாமல் போகிறது. அறிவிப்புகள் மட்டும் அறிவிக்காமல் இனியுள்ள நாட்களில் காட்டியானை போன்ற வனவிலங்குகளின் தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வுக்கான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.